அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்டேஜ் டிவி வழங்கும் இந்த மாபெரும் தியாக திருநாள் கொண்டாட்டத்தில் திடீர்னு நான் உள்ளே வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணி சரி வராது. 2 பேரும் என்னமாவது பேசணும். ஏதாவது பேச ஐடியா இருக்கா? உங்களோட பேர் யும்னா. சொல்லுங்கள், நீங்கள் என்ன பேச போகிறீங்க? நான் ஜம்சம் நீர் உருவான வரலாறும் அதில் இருக்கிற சிறப்பம்சங்கள் பற்றி பேச போகிறேன். தியானா என்ன பேச போகிறீங்க? அதே நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன். அப்படியா? ஆங்கிலத்தில் பேச போகிறீங்க, இப்போ கலக்க போகிறீங்க. சரி, அப்போ யும்னா உங்கள்கிட்ட நான் மைக்க தரேன். தமிழில் நீங்கள் தொடருங்கள். ஜம்சம் நீர் எப்படி இருக்கிறது பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத் முபாரக் டு ஆல். இன்றைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஜம்சம் நீர் உருவான வரலாறு மற்றும் அதில் ஈர்க்கக்கூடிய சிறப்பம்சங்கள் சம்பந்தமாக தான் பேச போகிறேன். எங்களுக்கு தெரியும், இது இந்த ஹஜ்ஜுடைய நாள் இன்று. இந்த நாட்களில் அதிகமான ஹாஜிகள் புனித பயணமாக ஹஜ் பயணங்கள் மேற்கொள்வாங்க. அதில் எங்களோட உறவினர்கள், எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அப்படி போவாங்க, புனித பயணமாக ஹஜ் பயணம் மேற்கொள்வாங்க. அப்போ அவங்க போயிட்டு திரும்பி வரப்போக்குள்ள நாங்கள் சொல்கிறோண்டு தான் எங்களுக்கு கட்டாயம் ஜம்சம் நீரை கொண்டு வாங்க அப்படின்ட்டு அந்த இடத்தோட கனெக்டாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் உண்டாக நாங்கள் இந்த ஜம்சம் நீரை சொல்லுவோம். சுமார் 5000 வருடங்கள் பழமையாய்ந்து இன்னும் வரைக்கும், அது ஆரம்பத்தில் இருந்து இன்று தொடங்கின அந்த ஆண்டில் இருந்து இன்று வரைக்கும் ஒரு வற்றாத நீரூற்றாகத்தான் இந்த ஜம்சம் நீர் இருக்குது. அனைத்து முஸ்லீம்களோட மனசுலையும் தனக்கென ஒரு தனித்துவமான இடத்தை பிடிச்சிருக்குது இந்த ஜம்சம் நீர். ஸோ அப்படியே இவ்வளோ சிறப்புகளை கொண்டு இந்த ஜம்சம் நீர் பேசப்படுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முதல்ல நாங்கள் இந்த ஜம்சம் நீர் உருவான வரலாறு பார்த்தோம்னா, சுமார் 5000 வருடங்களுக்கு முன்னர் இப்போ மக்கான்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒரு புல் பூண்டு கூட கிடையாது. வெறும் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பாலைவனம் மட்டும்தான். அந்த சமயத்தில் இறைவனோட கட்டளையின்படி இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னோட மனைவியான ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நீண்ட காலத்துக்கு பிறந்த குழந்தையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த பாலைவனத்தில் விட்டுட்டு போக சொல்லி ஒரு கட்டளையை போடுறான். ஏன் அல்லாஹ் அந்த கட்டளை அவங்களுக்கு போடுறான்டா, ஒரு முறை இப்ராஹிம் நபி அவங்க அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சுருக்காங்க. எப்படின்னா, என்னுடைய பிறப்பு இறப்பு நான் செய்கிற தியாகங்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான், அவன் எதை செய்ய சொல்கிறானோ அதை நான் செய்வேன் அப்படி என்று ஒரு துவாவை அவங்க மேற்கொள்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் அவங்கள சோதிக்கிறதுக்காகத்தான் இந்த கட்டளையை அவங்களுக்கு போடுறான். ஸோ அந்த மாதிரி அல்லாஹ் சொன்ன மாதிரி அவங்க இப்போ பாலைவனத்தை நோக்கி அல்லாஹ் சொன்ன அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்தை போய் அடைஞ்சதும் அப்போ ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் செல்கிறாங்க. நபி அவங்க பார்த்து, நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்கணும், நான் உங்களை விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் எல்லா இடத்துலையும் சுற்றி தேடுறாங்க. யாருமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு மனித நடமாட்டமே இல்லாத அந்த இடத்துல தனியாக எங்களை விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அல்லாவோட கட்டளையே அதுதான், அவங்களோட பேசக்கூடாது, அவங்கள விட்டுட்டு போகணும். நபிக்கும் சரியான கவலை. ஸோ அந்த இடத்துல விட்டுட்டு மிக தொலைதூரம் போகிறாங்க. திரும்பவும் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்கள்ட்ட போயிட்டு கேட்குறாங்க, எங்களையும் இங்கேயே விட்டுட்டு போகிறீங்களா, எங்களையும் கூட்டி கொண்டு போங்க, எங்களுக்கு இங்கே ஈக்கேலா, யாருமே இல்லையே அப்படின்ட்டு. அப்போ எவ்வளோ சொல்லி நபி பேசாமல் போகிறாரு. அப்போ ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒரு நேரம் இது இறைவனோட அல்லாஹோட கட்டளையாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ நபி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இது இறைவனோட கட்டளையா அப்படின்ட்டு. அப்போ நபி அவங்க சொல்கிறாங்க, இப்ராஹிம் நபி சொல்கிறாரு, ஓ இது இறைவனோட கட்டளை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, சரி இது இறைவனோட கட்டளை என்றால் நீங்கள் எங்களை இங்கே விட்டுட்டு போங்க, அவன் அல்லாஹ் எங்களை பார்த்து கொள்வான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நபி அவங்க போன பிறகு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கை குழந்தையாக இஸ்மாயிலும் அங்கே இருக்கிறாங்க. அந்த இடத்துல கொஞ்ச நாள்லேயே அவங்க கொண்டு வந்த உணவும் நீரும் ஒரு கட்டத்தில் தீர்ந்து போகுது. இப்போ ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் சரி, குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் சரி பயங்கரமாக தாகம் பசி ஏற்படுது. ஏன்னா அவங்கள்ட்ட இருந்த உணவெல்லாம் தீர்ந்து போய்விட்டது. அதற்காக அவங்க நீரை தேடுறாங்க. எல்லா இடத்துலையும் நீரை தேடி அலைகிறாங்க, எங்கேயுமே காணல. சஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய 2 மலைகளுக்கு இடையில் 7 முறை ஓடுறாங்க, எங்கேயுமே தண்ணீர் கிடைக்கல. அப்போ அந்த சமயத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழுதுகிட்டே, குழந்தையாக இருந்தவர் அழுதுகிட்டே நிலத்தில் காலை மிதிக்கிறாரு. நிலத்தில் காலை மிதித்த அந்த இடத்துல வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக அங்கே ஒரு நீரூற்றே உருவானது. அதை பார்த்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஓடி தனக்கும் தன் குழந்தைக்கும் தேவையான நீரை எடுத்து குடிக்கிறாங்க. குடித்த பிறகு அந்த நீர் நிற்களில் மேலதிகமாக நீர் கொண்டிருந்தது. ஸோ அப்போ தான் அவங்க ஜம்சம் என்ற சொல்ல பயன்படுத்தினாங்க. இதோட அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, போதும் போதும் அப்படின்ட்டு பொருள்படும். ஸோ அப்படி செஞ்சுமே
அளவுக்கு அதிகமாக நீர் வந்து வெளியேறி கொண்டு இருக்கிறதால அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி அவங்க அங்கிருந்த சிறு கற்களை கொண்டு அந்த நீரை சுற்றி ஒரு கிணறுன்ற மாதிரி அவங்க அமைக்கிறாங்க. ஒருவேளை இவங்க இப்படி அமைக்கலைன்னா அது பெரிய நீராக உருவெடுத்து மாறி ஒரு ஆறாக ஓடி இருக்கும் அப்படின்னு சில குறிப்புகளில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அவ்வாறு உருவானது தான் இந்த ஜம்சம் நீர். சுமார் 5000 வருடங்களை தாண்டி இன்னும் வரை அது செயற்பட்டு கொண்டிருக்குது. இது வந்து மாபெரும் அதிசயம் என்னென்னா வந்து இந்த ஜம்சம் நீரில் எங்களுக்கு தெரியும் அதிகமான, அதாவது இந்த ஜம்சம் நீர் அமைஞ்சிக்கு இடத்தை பார்த்தா மக்காமுல் இப்ராஹிம், கௌபால வைக்கிற மக்காமுல் இப்ராஹிமுக்கு பின்புறத்தில் சில அடி தூரத்தில் வந்து இது அமைஞ்சிக்குது. இதில் இந்த கிணத்துல இருக்கிற நீர்ட அளவை பார்த்தீங்கன்னா 5 அடி அகலமும் 8 அடி ஆங்குலம் வரைக்கும் இந்த நீர் இருந்துக்கிட்டு தான் நிற்குது. இதில் இருந்து ஒரு சொட்டு குறைஞ்சதும் இல்லை, அதே மாதிரி கூடினதும் இல்லை. ஸோ அப்போ இருக்க போகல இப்போ எல்லா முஸ்லீம்களோடையும் எதிர்பார்ப்புமே வாழ்நாளில் ஒரு வாட்டியாச்சும் இந்த புனித பயணமாக இந்த ஹஜ் பயணம் மேற்கொள்கிறது தான். அப்போ அவங்க வந்து போகிறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து ஹஜ்ஜுடைய மாதங்கள்லேயும் ரமலானுடைய காலங்களையும் வந்து அதிகளவான மக்கள் வந்து அங்கே போகிறாங்க. ஒரு நாளைக்கு சுமார் அந்த மாதங்களில் மட்டும் 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் போகிறாங்க. அதே போல் வந்து ஒரு நாளைக்கு குறிப்பாக 1000க்கும் மேற்பட்ட மக்கள் போகிறாங்க. இப்போ நீங்கள் லைவில் கூட போய்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அங்கே எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேவையான நீரை வந்து இந்த ஜம்சம் கிணற்றிலிருந்து தான் விநியோகிக்கப்படுது. ஸோ அதையும் தாண்டி சவுதி அரேபியா மக்களுக்கு நல்ல சுத்தமான குடிநீர் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் என்றால் அது ஜம்சம் நீர் தான். அங்கிருந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த நீரை பயன்படுத்துகிறாங்க. சவுதி அரேபியாவிலேயே பல நகரங்களுக்கு இந்த நீர் வந்து சப்ளை பண்ணப்படுகிறது. அதையும் தாண்டி பார்த்தோம்னா கிங் அப்துல்லா வாட்டர் கம்பெனி என்ற ஒரு நிறுவனம் ஒரு நாளைக்கு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாட்டர் கேன்ஸை தயாரிக்கிறாங்க. ஒரு வாட்டர் கேன்ஸோட கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா 10 லிட்டர். அப்போ நினச்சி பாருங்கள் அதுலேருந்து எவ்வளோ தண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு. அப்படி எடுத்தும் கூட இந்த நீரூற்று வற்றல்ல. இது உண்மையிலே அல்லாஹ்வுடைய மாபெரும் அருட்கொடைன்னு தான் சொல்ல வேணும். அதையும் தாண்டி நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு தெரியும் இயற்கை நீரூற்றுக்கள் என்றாலே சில 100 வருடங்கள் தான் செயற்படும். ஆனால் இந்த நீரூற்று மற்றும் 5000 வருடங்களையும் தாண்டி செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இதுலேயும் குறிப்பாக வந்து அந்த கொஞ்ச காலத்திலேயே அந்த நீரூற்றுக்களை வந்து ஏதோ ஒரு பூச்சி பொருட்களோ அதே மாதிரி கிருமி நாசினிகளோ தொற்றி ஏதோ ஒரு உயிரினங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழலாக வந்து அது மாறிடும். ஆனால் இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு கிருமி நாசினிகளோ பூச்சிகளோ அண்டாமல் இதுவரைக்கும் மக்களால் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்குது. சும்மா இதை நினைச்சாலே ஒரு அல்லாஹோட ஒரு அருள் எண்ணித்தான் செல்லணும். அதே மாதிரி இதில் வந்து எந்த ஒரு கிருமி நாசினியும் தொற்றது இல்லை. ஸோ வந்து இந்த மக்களை இங்கே இருக்கிற மக்கள், அதாவது நீங்கள் இந்த ஜம்சம் நீரை வந்து ஒரு போட்டலில் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எவ்வளோ காலமே பல ஆயிரம் வருடங்கள் வச்சு பயன்படுத்தினா கூட நீங்கள் அதுலேருந்து எப்படி நீங்கள் அந்த நீரை கொண்டு போனீங்களோ அதே மாதிரியே அதில் அந்த நீர் இருக்கும். அது குவாலிட்டி கூட மாறாது அப்படின்றும் வந்து அறிவியல்கள் வந்து கூறியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க போக்கில் வந்து அந்த சமயத்தில் இப்போ வந்து இந்த ஜம்சம் நீரை வந்து அதிகளவான மக்கள், அதாவது உம்ரா ஹஜ் போன்ற பயணங்களை நிறைவேற்றிட்டு போகிற அதிகளவான மக்கள் வந்து இந்த நீரை எடுத்துகிட்டு போய் பல வருடங்கள் சேமித்து குடிக்கிறாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் மிச்ச மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்படி கோடான கோடி மக்கள் இந்த நீரை வந்து குடிக்கிறாங்க. ஸோ அதற்காக வேண்டி 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து யூரோப் கண்ட்ரியை சேர்ந்த வாட்டர் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் வந்து சவுதி அரேபிய அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. என்னென்னா இந்த நீரை அதிகமான மக்கள் பயன்படுத்துறதால இந்த நீரை சுத்தப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து அவங்க முன் வைக்கிறாங்க. அதுக்கு சவுதி அரேபிய அரசாங்கமும் வந்து உடன்படுது. ஸோ சுத்தப்படுற பணிகளை மேற்கொள்கிறாங்க. தொடர்ந்து 15 நாட்களாக தொடர்ந்தும் அந்த ஜம்சம் கிணற்றிலிருந்து நீரை எடுக்கிறாங்க. இரவும் பகலுமாக நீர் எடுக்கக்கூடிய பம்பிகளை போட்டு பம்ப் பண்ணி அதுலேருந்து நீரை எடுக்கிறாங்க. இதுலேருந்து எடுத்த நீர் அளவு எவ்வளோ தெரியுமா? 70 கோடி லிட்டர். இப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ நீர் அதுலேருந்து எடுத்தும் ஒரு சொட்டு நீர் கூட குறையாமல் மாறாக ஒரு அங்குலம் நீர் வந்து உயர்ந்து தான் நிற்குது. அப்போ எவ்வளோ ஒரு அதிசயம். அதுவும் வந்து பாலைவனத்தில் நடுவில் அமைஞ்சிக்குது. இதை சுற்றி குளங்களோ ஏரிகளோ நதிகளோ போன்ற எந்த ஒரு நீரோடைகளும் வந்து அதை சுற்றி காணப்பட்டது இல்லை. அப்படி இருந்தும் வந்து பாலைவனத்தில் இப்படி ஒரு நீர் அமைஞ்சு இவ்வளோ காலமாக அதில் மக்கள் பயன்படுறாங்க. எத்தனையோ மக்களோட தாகத்தை அணைக்கிறது அப்படின்னா வந்து உண்மையிலே அல்லாஹ்வோட மாபெரும் அருள் அப்படின்னு தான் செல்ல வேணும். ஸோ இதுலேருந்து எங்களால் நீரை அகற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்ச யூரோப் கண்ட்ரி வாட்டர் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா அதில் இருக்கிற சில வாட்டர் சேம்பிள்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போய் ஆய்வுக்குட்படுத்துகிறாங்க. ஆய்வுக்குட்படுத்தி பார்க்குறாங்க. அதிலிருந்து கிடைச்ச ரிசல்ட்டை பார்த்து அவங்களுக்கே ஷாக்.
என்னென்னா உலகத்திலேயே தலை சிறந்த நல்ல ஹை குவாலிட்டியான நீர் அப்படின்னா அது ஜம்சம் நீர் தான் அப்படின்றும் ஏனைய நீர்களை விட கல்சியம் மெக்னீசியம் ஃப்ளோரின் என்பது வந்து இதில் வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்சியம் அதிக அளவில் காணப்படுறதால தான் வந்து இங்கே ஹஜ்கிரிகைகளை நிறைவேற்றிட்டு வர ஹாஜிமார் அவங்களோட அந்த களைப்புகளை வந்து இந்த நீர் போக்குது. அதே மாதிரி மக்னீசியம் ஃப்ளோரைட் என்பன அதிக அளவில் காணப்படுறதால தான் இதில் வந்து எந்த ஒரு கிருமி நாசினிகள் அந்த மாதிரி அண்டுறது இல்லை அப்படின்னு சொல்லுறாங்க. ஸோ உண்மையிலே உலகத்தில் வந்து இப்படி ஒரு இவ்வளோ பயன்பெற்று இவ்வளோ கோடான கோடி மக்கள் வந்து பயன்பெற்றுமே இதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி வத்தாமல் இன்னும் வரைக்கும் இது கியாமத் நாள் வரைக்கும் இது தொடரும் அப்படின்னும் சில குறிப்புகளில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலே இப்படி ஒரு நீரூற்று உருவாகி அதுவும் பாலைவனத்தில் உருவாகி 1000 வருடங்களை தாண்டி இன்னும் வரைக்கும் செயற்பட்டு கொண்டிருக்குது அப்படின்னா வந்து இது உண்மையிலே இறைவனோட அருட்கொடை. அதற்கு வந்து முழு காரணம் வந்து இப்ராஹிம் நபி அவங்களும் அவங்களோட குடும்பத்தினரும் வந்து அல்லாஹ்வுடைய மேலே வச்ச தவக்குல் தான். அவங்க ஹராமான பக்கங்களில் திரும்பல, ஹலாலான அவங்களோட அன்றாட நடவடிக்கைகள் கூட அல்லாஹ்வை சார்ந்து தான் இருந்தாங்க. அதனால தான் அவங்க ஆரம்பத்திலே சொன்னாங்க, நான் என்னுடைய பிறப்பு இறப்பு நான் செய்கிற தியாகங்கள் எல்லாமே அல்லாஹுக்கு தான். அல்லாஹ் எதை கேட்குறானோ அதை நான் கொடுப்பேன், அல்லாஹ் எதை செய்ய சொல்கிறானோ அதை நான் செய்வேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அவங்களோட குடும்பத்தை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வச்சுட்டு போகிறாங்க. அவங்க ஹராத்தை பின்பற்றலை. அதே மாதிரி வந்து அவங்க அல்லாஹ்வுடைய மேலே வச்ச தவக்குள்ள காரணமாகத்தான் இந்த ஜம்சம் நீர் உருவாகி இத்தனை கோடான கோடி மக்களோட தாகத்தை அணைக்குது. ஸோ நாங்களும் அல்லாஹ்வுடைய மேலே தவக்குள் வைக்கணும். இப்போ வந்து இது வந்து மிச்ச மக்கள் வந்து ஹராத்து பக்கம் தான் போகிறது எங்களால் பார்க்க முடியும். ஏன்னா ஆடம்பர தேவைக்காக வட்டி எடுக்கிறாங்க, களவு எடுக்கிறாங்க, ஃபினான்ஸ் என்ற பேரில் வாகனங்களை கடனுக்கு எடுக்கிறாங்க, ஊடுகள் அதே மாதிரி அவங்களோட வீடுகளை வந்து அப்படி வட்டிக்கு கடனுக்கு எடுத்து கெட்டுறாங்க, நிறைய களவு நடக்குது. இதெல்லாம் வந்து அல்ல எங்களுக்கு தரத்துக்கு முன்னாடியே நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு முயல்கிறோம். அதுதான் இதில் காரணம். ஸோ நாங்கள் வந்து அதை அந்த மாதிரி ஹராத்தில் பக்கம் போகாமல் ஹலாண்ட பக்கம் இருந்தோம் என்றால் எங்களோட அன்றாட செயற்பாடுகள் கூட இபாதத்தாக அல்லாட பக்கம் அல்லாஹுக்காக அப்படின்ட்டு இருந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹும் எங்களுக்கு உதவி செய்வான். ஹஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எவ்வாறு அல்லாஹ் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அங்கே தாகத்தின் காரணமாக அவங்கள தண்ணி தாகத்தை அணைச்சாரோ அதே மாதிரி எங்களுக்கும் அல்லாஹ் இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தால் எங்களுக்கும் அல்லாஹ் கை கொடுத்து உதவுவான் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றி நீங்களும் அல்லாஹோட மேலே தவக்குள் வச்சு உண்மையிலே அல்லாஹோட பக்கம் நீங்கள் இருந்தீங்கன்னா உண்மையிலே அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கும் சிறந்த நல்ல விடயங்களை வந்து அல்லாஹ்விட்ட இருந்து உங்களுக்கு எதிர்பார்க்கலும். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ். இப்போ நீங்கள் தியானம்